Hi guys, welcome back to Fxstudio. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெட்டிங் இன்விடேஷன் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடிட் பண்ணுறது சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், ப்ரீசெட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேங்களா, லோட் ஆகி முடிஞ்சதும் இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாஸ்வேர்டு போட சொல்லும். ஓகே ப்ரோ, இது என்ன பாஸ்வேர்டு போடுறதுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் அங்கங்கே ஷோ ஆகும். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அலைட் மோஷனில் இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இதில் வந்து இம்போர்ட் ப்ரீசெட் இப்படின்னு காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ப்ரீசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ரீசெட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்கும் நம்மளோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ரீசெட் ஃபைல்லாம் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ப்ளே ஆகலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோக்கு தேவையான ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்கள் ஆடியோ செலக்ட் உங்களுக்கு வந்துடும். வராட்டி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா வியூ ஆல் அப்படின்றது பார்த்தீங்களா, இங்கே அதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு எந்த ஆல்பமில் வீடியோ இப்போ சாங் வச்சுருக்கீங்களோ அந்த சாங் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் வந்துட்டு அப்படி டவுன்லோட் லொக்கேஷனில் தான் என்னோடய ஆடியோ இருக்குது. ஓகேவா, இப்போ டவுன்லோட் லொக்கேஷனில் போய்ட்டு உங்களோட சாங் என்ன நேமோ அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே என்னோடய ஆடியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி பக்கத்துக்கு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ வந்து டைம் லைனில் இம்போர்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த கண்ணு மாதிரி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துருங்க. லாஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ நான் கொண்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி லாஸ்ட்டில் வச்சுருங்க டைம் லைனில் இந்த ஆடியோவை. ஓகே, இப்போ வந்து ஆடியோ வந்து நம்ம லாஸ்ட்டில் வச்சுட்டோம். இப்போ ஆடியோ இன்செர்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோ நமக்கு கேட்கும். ஓகேவா, புரிஞ்சுங்களா அந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இப்போ இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணி இல்லை கீழே லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3D மெயின் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 3D மெயின் லேயர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 இமேஜ் இருக்கும். இதில் இந்த 3 இமேஜுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது தான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இன்விடேஷன் இது. இப்போ கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் பேஜ். இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் ஒன்று ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் பின்னாடி இந்த உடன் டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டேபிள். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டைம்லைனில் இருக்க ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இன்விடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்விடேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் சேஞ்சஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சேஞ்சஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கம்மி பண்ணணும், நீங்கள் கம்மி வச்சுக்கலாம். இப்போ நான் கம்மி பண்ணுற மாதிரி. ஓகேவா, இதில் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அதை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க, அதே ஆட்டோமேட்டிக் கரெக்டாக தான் ஃபிட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட இமேஜ் மட்டும் இதில் ஆட் பண்ணாலே போதும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதே மாதிரி டேபிள் இமேஜே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேபிள் இமேஜ் பார்த்தீங்களா, தேர்ட் இமேஜ் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டேன் நான். இப்போ செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேபிள் வந்து நம்ம கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு சிம்பிளாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதை ப்ளே பண்ணி ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, இதான் நம்ம ஃபஸ்ட் இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம செகண்ட் இமேஜ் அதே இமேஜ் தான் இருக்கும். நம்ம என்னென்னா நம்ம செகண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதுக்கு பதில் நம்ம டேபிள் தான் சேஞ்ச் பண்ணோம். இப்போ அது செகண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு எப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே ஸ்டெப் தான் நீங்கள் உள்ளே வந்துருங்க. 3D மெயின் லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே டைம் லைனில் இந்த ரோஸ் கலரில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு வந்துட்டு ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இன்விடேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, நான் ரெண்டுக்குமே சேம் இமேஜ் ஆட் பண்ணனால அப்படி வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு காமிக்கின்றதுக்கா கூகுள்லேருந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிச்சினேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் எதுவுமே வருது பார்த்தீங்கன்னா, இதே சேம் தான், அதே தான் நீங்கள் பண்ணணும். இங்கே டைம் லைன்லேயே பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டேட்டுமே ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் அதே தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு அந்த டைம் லைன் எது சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள வந்துருங்க. இப்போ அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் அதே இந்த இன்விடேஷன் இமேஜே ஆட் பண்ணுறேன். நான் என்கிட்ட வேறு இமேஜ் இல்லை. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரோஸ் கலர் அந்த கலர் மாதிரி வந்துருக்கு, தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்களா மாறி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இமேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷனை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலலாம் எனக்கு இமேஜ் இல்லாதனால நான் ஒரு சேம் இமேஜ் அதே இன்விடேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அவுட்புட்டு. ஓகே, இப்போ டைம் லைன் அப்படியே லாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா சேவ் டேட் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் லைனில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லேயர்லேயே தான் இருக்கும். அதுவும் இப்போ செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சைடில் ஸ்வைப் இந்த மாதிரி காமிச்சிடும் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்க இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான், கலர் அண்ட் ஃபில்லுக்கு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா இந்த இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆட் பண்ணிட்டோமா நம்ம? இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. நீங்கள் ஃபுல்லாக 2 டைம் பேக் வந்தீங்கன்னா அப்போ தான் ப்ளே பண்ணுங்கள், ப்ளே ஆகும் கரெக்டாக உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எடிட் வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டிய எடிட் தான். நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக டைம் லைனில் அது எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, லாஸ்ட்டில் தேங்க்யூன்னு வந்துடும். அது டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், தேங்க்யூ டெக்ஸ்ட்டு. அதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்க்யூ பதில் வேறு ஏதாவது போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதை போட்டு மேலே டிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? இது எல்லாமே முடிஞ்சிச்சா? ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து மேலே பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் 4K வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். மறக்காம சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேலரியில் சேவ் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகுது. இப்போ நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. வந்து அது வீடியோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் வீடியோ நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? கேலரியில் சேவ் ஆகும். இல்லைன்னா கேலரியில் சேவ் ஆகுது. ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம வந்து இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எடிட்டிங் புதுசாக போட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ட்ரெண்டிங்கான எடிட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு நாள் எடிட்டிங் சந்திக்கலாம். பை, see you.